சில பேர் வீட்ல சிக்கன் கிரேவி செஞ்சுட்டு கூச்சப்படாம எங்க வீட்ல காரக்குழம்பு சொல்லுவாங்க கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ், எனக்கு இந்த குருமா குழம்புலாம் வாசனை செம்மையா அடிக்குது, அதனால எனக்கு அந்த மாதிரி தோணும். அப்புறமேட்டுக்கு அந்த குருமா குழம்பு செய்யலாம், நான் பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டு வழக்கம் போல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பட்டை லவங்க எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான் கைஸ். அதுக்கப்புறம் தக்காளி லைட்டா அரைச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேன் கைஸ். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கரம் மசாலா தூள் வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர வேண்டியதா. அதில் உப்பு போட்டிருந்தேன்னா அதனால இல்லை, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா கலக்க வேண்டியதான் கைஸ். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும்ல, தேங்காய் கசகசா பட்டை லவங்கம் மறுபடியும் கொஞ்சோண்டு மிளகு போட்டு அரைச்சி அந்த வதக்கத்தில் ஊற்றி கலர வேண்டியதான் கைஸ். நல்லா கலக்கி விட்டால் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டேன் கைஸ். தண்ணி நல்லா கொதி வந்த பின்னாடி இந்த பச்சை பட்டாணி வெந்துச்சிங்களா, அதை எடுத்து நல்லா நசுக்கி வச்சேன். நசுக்கிட்டு அதில் போட்டுலாம் சொல்லிட்டு நல்லா நசுக்கி முடிச்சுட்டு அதில் போட்டு கலர வேண்டியதாங்க. சூப்பராக குருமா ரெடி ஆகிடு. எங்கள் வீட்டில் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்குமா ஹாலிடேயில், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் பூரியை போட்டு எடுத்துடலாங்க. செம்ம கஷ்டம் கைஸ், 10 பேர்லாம் அந்த அது குட்டி பசங்க பூரி வேணும் கேட்டாங்க கைஸ். எல்லாருக்கும் போட்டு முடிச்சாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.